ஹே ஆல் சூப்பரான ரெய்னி கிளைமேட்டில் சுட சுட மோமோஸ் சாப்பிட்லாமா? அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறமா ஆனியன், க்ரீன் சில்லி, கேபேஜ், கேரட் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த பூரி சைஸுக்கு ஒரு மாவு வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு மோமோ டிசைன்ஸில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இட்லி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோமோஸ் சட்னி. ஸோ அதுக்கு வந்து 3 to 5 டொமேட்டோஸ், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி, சால்ட் போட்டு வாட்டரில் பாயில் பண்ணிடலாம். சைட் பை சைட் கடாயில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோ பேஸ்ட், சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ்